Hello students, welcome to Impact IAS Academy. So last class la நம்ம வந்து பாத்தீங்கன்னா money and banking ஓட முடிச்சிருப்போம் analysis. So now today we will start with balance of payment. So இதுல இருந்து we will continue with balance of payment போயிடலாம். Okay. அது ஒரு क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. That is directly related to the World Bank. So World Bank and IMF ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிரெட்டன் வூட்ஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் வந்து உருவாச்சு ரெண்டுமே. World Bank and IMF இது ரெண்டோட பர்பஸும் ஒண்ணுதான். என்னன்னா World War II முடிஞ்சு உடனே எல்லா எக்கனாமி கொலாப்ஸ். ஸோ எல்லா எக்கனாமி கொலாப்ஸ் ஆகும்போது அந்த கொலாப்ஸ் ஆன எக்கனாமியை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ரெண்டு ஆர்கனைசேஷன் உருவாக்குனாங்க. ஒன்னு IMF ஓட பர்பஸே என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் ஹெல்ப். உடனே இப்ப எனக்கு வந்து உடனே தேவை சார், உடனே என்கிட்ட அமௌண்ட் இல்ல. லைக் இந்தியா ஹஸ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் 1992. அந்த டைம் ஆயில் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 10 to 15 டேஸ்க்கான பேமெண்ட் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேல இல்ல அப்படின்னும் போது இமீடியட்டா வேணும் போது இந்தியா அந்த டைம் பிளட்ஜ் வித் கோல்ட் வித் IMF அண்ட் கெட் த அமௌண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயில் ஷார்டேஜஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய ரிஃபார்ம்ஸ் நடந்துச்சு. எவ்ரி திங் யூ நோ ரைட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வார் சுச்சுவேஷன் இருக்கப்ப பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா தே ஆஸ்க்ட் IMF டு கிவ் த லோன். ஓகே, விச் இஸ் அ ஷார்ட் டேர்ம் ஸ்டெபிலிட்டி. ஷார்ட் டேர்ம் எனக்கு உடனே வேணும் ஃபார் சம் ஸ்டெபிலிட்டி பர்பஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா IMF has been pledged. கோல்டு பிளட்ஜ் பண்ணாங்களான்னு தெரியல, பட் they have been asked to the IMF. They given the SDR something for their short term stability. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா they have taken the அவங்களுக்கு என்ன பர்பஸ் இருக்கோ லைக் salary something they have been given. பாகிஸ்தான் அந்த மாதிரி நடந்துச்சு. வேர்ல்ட் பேங்க் என்ன பர்பஸ் அப்படின்னா லாங் டேர்ம் டெவலப்மெண்ட். ஸோ வேர்ல்ட் பேங்கோட பர்பஸே லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் தான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் த பவர்ட்டி எலிவேஷனுக்கு கிட்டத்தட்ட crores and crores amount they used to give, dollars and dollars amount they used to give. ஸோ இந்த பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் ஹாஸ் பீன் டேக்கன். வேர்ல்ட் பேங்க்ன்றது இட் இஸ் இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ these are the banks which taken for the long term stability. அப்ப IMF short term stability. இந்த இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ இது மேலேயே நிறைய கிரைசிஸ் உண்டு. நிறைய கிரிட்டிக்ஸ் உண்டு. என்ன அப்படின்னா தே ஹவ் பீன் கிவிங் ஒன்லி லோன் டு த கண்ட்ரி விச் இஸ் அலைட் வித் வெஸ்டோட அலைடா இருக்கனால அவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் கொடுக்கல. இன்னுமே ஆப்பிரிக்கால அவ்வளவு பாவர்ட்டி இருக்கு. பட் இன்னுமே அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த லோன்ஸ் மூலயமா அதை சரி பண்ண முடியல. இன்னுமே எல்லாத்துக்கும் லோன்ஸ் கொடுக்கலன்ற ஒரு மேஜர் கிரிட்டிசிசம் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் அவங்களே ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லைக் ஏஷியால மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா we have நியூ டெவலப்மெண்ட் பேங்க், எஸ்பெஷலி பிரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிரிக்ஸ்ல வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு. இந்தியாவில் ஒன் ஆஃப் த வந்து மெம்பர் ஃபார் த நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏஷியன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் இருக்கு, விச் இஸ் இந்த சைனால இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேங்க்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே ஆல்சோ கிவிங் லோன்ஸ் டு த பவர்ட்டி எலிவேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திங்ஸ் எவ்ரி திங். அந்த பர்பஸ்க்காக தே ஆல்சோ கிவிங் த லோன்ஸ். அப்ப ஒண்ணு உங்களுக்கு நல்லா தெளிவா புரியணும் என்ன அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் மட்டுமே கொடுக்கல லோன். யாரு பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆர் எனி இந்த வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் செக்டார் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும் கொடுக்கல. அப்ப இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ரீஜனல் பேங்க்ஸுமே தே ஆல்சோ கிவிங். ஓகே, நவ கமிங் டு த क्वेश्चन. So consider the following statement with respect to International Bank for the Reconstruction and Development. It provides loans and guarantee to the middle income countries. Yes. Okay, that is a purpose. Middle income countries ke loans and guarantees they used to give. It works single-handedly to help developing countries to reduce poverty. கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்னேன் நிறைய பேங்க்ஸ் இருக்காங்க. எல்லா பேங்க்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா they also giving loan to reduce poverty. Not only this International Bank for the Reconstruction and Development, that is especially World Bank. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் inherently wrong. Third one, it was established to help Europe to rebuild after World War II. So this was we have been discussed. So 3 correct, 1 correct, 2 is wrong. ஸோ ஜென்ரலி உங்களுக்கு வந்து செகண்டும் இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் தெரியலனாலுமே ஜென்ரலி இந்த சிங்கிள் ஹேண்ட்லின் போது எந்த ஒரு பேங்க்கும் சிங்கிள் ஹேண்ட்லி ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? மல்டிபிள் பேங்க்ஸ் ஆல்சோ நீடட், மல்டிபிள் ஃபினான்ஸ் திங் ஆல்சோ நீடட். ஸோ அதனால செகண்ட் ஒன் இஸ் இன்கரெக்ட். ஸோ செகண்ட் ஒன் இன்கரெக்ட் போது டைரக்ட்லி வி கோ டு த ஆப்ஷன் சி. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதோட சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட்லி யூ கேன் சி எனி ஸ்டாண்டர்ட் புக்ஸ். எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லுமே யூ வில் கெட் திஸ் சோர்சஸ். ஸோ அதை படிச்சாலே யூ கேன் ஈஸிலி புட் த கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பட்ஜெட். ஸோ டைரக்ட்லி வி கோயிங் டு த பட்ஜெட். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். முதல்ல கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னா என்ன, எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். ரெசிப்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, இன்கமிங் ஆஃப் அமௌண்ட், நம்ம கிட்ட வர அமௌண்ட் தான் ரெசிப்ட்ஸ். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஒன் டைம் வர அமௌண்ட் விச் இஸ் அ பல்கி அமௌண்ட் விச் வி கெட் ஆஸ் அ ஒன் டைம். அது எந்த அமௌண்ட்ல ஒன் டைமா நமக்கு கிடைக்குது, ஒன் டைம் இந்த சென்ஸ் என்னன்னா ரெக்கரிங்கா கிடைக்க மாட்டேது. லைக் அ சேலரினா எப்படி உங்களுக்கு 30 டே எவ்ரி மந்த் யூ வில் கெட் த சேலரி. கரெக்டா?
ஐ மீன் திஸ் ஜூன் ஐ மீன் ஜூன்னா ஒரு சேலரி கிடைக்கும், ஜூலைனா உனக்கு கிடைக்கும், ஆகஸ்ட் ஐ மீன் எவ்ரி மந்த் யூ வில் கெட் த சேலரி. பட் அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஒன்று நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு கிடைக்குமா? ஸோ லோன்ன்றது ஒன் டைம், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் ரெசிப்ட்ன்றது ஒன் டைம். அது இல்லாம கேபிட்டல் ரெசிப்ட்ன்றது என்ன அப்படின்னா விச் ரெடியூஸ் யோர் அசெட், இன்க்ரீஸ் யோர் லைபிலிட்டி. ஓகேங்களா? தட் இஸ் கால் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ரெவென்யூ ரெசிப்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா டே டு டேல உங்களுக்கு ஃபினான்ஸ் வந்துகிட்டு இருக்குது, கைண்ட் ஆஃப் சேலரி. ஓகேங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் த ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னும் போது டூ டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்ரெடி சே, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது டே டு டே ஃபங்க்ஷனிங் ஆகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவை, கைண்ட் ஆஃப் ஆபரேஷன் காஸ்ட் ஃபார் எனி கம்பெனி. ஒரு கம்பெனிக்கு ஆபரேஷன் காஸ்ட் டே டு டே ரன் ஆகணும், அதுக்கு எவ்வளவு காஸ்ட், அதுதான் ஆபரேஷன் காஸ்ட். அதே மாதிரி ஒரு கண்ட்ரி டே டு டேல ரன் ஆகணும்னா அதுக்கு என்ன காஸ்ட் தேவையோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் காஸ்ட். கைண்ட் ஆஃப் சேலரி டு யுவர் எம்ப்ளாயீஸ், டு த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பட் அதே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஒன் டைம் ஸ்பெண்டிங், ஒன் டைம் தான் ரோடு போட முடியும். மந்த்லி ரோடு போட்டுட்டு இருக்க முடியாது. மந்த்லி யூ கேன் மெயின்டைன் த ரோட், பட் நாட் மந்த்லி யூ புட் அகைன் ரோட். ஒரு ரோடு போட்டு அதுக்கு மேல போட மாட்டீங்க, ஒரு பில்டிங் கட்டு அதுக்கு மேல இன்னொரு பில்டிங் கட்ட மாட்டீங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் யூ கேன் டூ, பட் ஒன் டைம் யூ ஆர் டூயிங் விச் இஸ் கைண்ட் ஆஃப் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? கைண்ட் ஆஃப் இதெல்லாம் எது சொல்றோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் விச் இஸ் வெரி ஹெல்த்தி ஒன். கவர்மெண்ட் இஸ் ஸ்பெண்டிங் ஓவர் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மீன்ஸ் இன்க்ரீஸ் த நேஷனல் அசெட். ஓகேங்களா? ரூட்ஸ், ரயில்வேஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி, இதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா லாஜிஸ்டிக் காஸ்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கெட் ரெடியூஸ். ஸோ தீஸ் ஆர் த சம்திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஸோ டேரக்ட் கொஸ்டின்குள்ள போறோம். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் கிரியேட்ஸ் லயபிலிட்டி அண்ட் காஸ் ரிடக்ஷன் இன் த அசெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் கிரியேட்ஸ் அ லயபிலிட்டி. ஸோ ஆல்ரெடி சொன்ன பாரோயிங்ஸ், ஒருத்தர் இருந்து கடன் வாங்குறீங்க, லோன் வாங்குறீங்கனாலே திருப்பி கட்டணும்ல, அப்போ உங்களுக்கு லைபிலிட்டியா இல்லையா? எஸ், இட்ஸ் யுவர் லைபிலிட்டி, கரெக்ட். ஸோ first one is correct. Second one பாருங்க, it causes a reduction in the asset of the government. ஒரு வீடு விற்கிறீங்க, வித்து ஒரு வீடு ஒரு கோடி ரூபா இருக்கு, அந்த வீடை வித்துட்டு நீங்க காசு வாங்குறீங்க, உங்களுக்கு வர்றது காசு தான். இட்ஸ் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். ரெசிப்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட் இன்கமிங், உங்களுக்கு அமௌண்ட் வருது. பட் அதனால என்ன ஆகுது, உங்களோட அசெட் போகுது. ஸோ இது இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். பட் கவர்மெண்டா இருந்தா அப்படின்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட அசெட்டை விற்கிறாங்க, கைண்ட் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அசெட் குறையுது. கரெக்டா? ரைட். ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் இஸ் நத்திங் அபவுட் எய்தர் கிரியேட்ஸ் அ லைபிலிட்டி ஆர் ரெடியூஸ் த அசெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ செகண்ட் ஒன் நான் சொன்னது அப்படியே இருக்கு பாருங்க, borrowings and disinvestment of the capital receipts. Yes, borrowings and disinvestment of the capital receipts. Third one, interest received on the loans creates a liability of the government. Interest received, எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி போகணும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு யூ ஆர் கிவன் கேபெக்ஸ் லோன், தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் லோன் ஃபார் 50 years கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ தான். பட் சப்போஸ் இஃப் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் மந்த்லி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஹவ் இட் வில் பி அ லயபிலிட்டி, தட் வில் பி அசெட், ரைட்? அது உங்களுக்கு அசெட் தானே. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் அ லோன்ஸ் இஸ் கிரியேட்ஸ் அ லயபிலிட்டி கிடையாது, இட் கிரியேட்ஸ் அசெட். அப்போ எது சார் லயபிலிட்டி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கிவிங் ஆன் த லோன்ஸ், தட் இஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரைட்? இன்ட்ரெஸ்ட் கிவிங் ஆன் த லோன்ஸ், தட் இஸ் கைண்ட் ஆஃப் அ liabilities of the government. So third option is incorrect. So அப்ப எது சார் கரெக்ட் அப்படின்னா 1 and 2. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வேற, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது வேற. நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னா அது லைபிலிட்டி இல்ல, நான் இன்ட்ரெஸ்ட் வாங்குறேன் போது அது எனக்கு அசெட் தானே. ஓகே, லைக் தட் திங். ஸோ சிம்பிளா கெஸ் பண்ணாலே யூ கேன் புட் இட் டவுன். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வில் பி A, 1 and 2. ஸோ இதே ஏதோ சோர்ஸ் எங்க அப்படின்னா சார் எப்பவுமே எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சோர்ஸ் என்சிஆர்டில இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கான சோர்ஸ் தான் இது. டைரக்டா உங்களுக்கு என்சிஆர்டில இருந்து இந்த கொஸ்டின், எந்த ஸ்டாண்டர்ட் புக் எதுவுமே தேவையில்ல, என்சிஆர்டி படிச்சீங்கன்னா யூ கேன் புட் இட் டவுன். டைரக்டா அந்த வேர்டிங்ஸ் உட்பட என்சிஆர்டி கிளாஸ் 12 சாப்டர் 5 கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்கோப்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது மட்டும் இல்ல, இருக்க 3 கொஸ்டின்ஸுமே அப்படிதான். ஸோ செகண்ட் கொஸ்டின், இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெபிசிட் மாதிரி. ஓகே, suppose revenue expenditure is 8,000 crore, revenue receipts is of 6,000 crore, government budget shows a borrowing 10,000 crores, interest payment 6,000 crores. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா fiscal deficit னா என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, fiscal deficit is nothing about உங்க கவர்மெண்ட் பட்ஜெட் இருக்குல்ல, ஸோ இந்த கவர்மெண்ட் பட்ஜெட்டுக்கு உங்களோட ஐ மீன் மொத்த டாக்ஸ், ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து, அது இல்லாமல் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், பட் நான் டெப்ட் கிரியேட்டிங் சொல்லுவாங்க. டெப்ட் கிரியேட்டிங் அப்படின்னா கடன் வாங்குறது. ஓகேங்களா? கடன் வாங்காம உங்களுக்கு வேற என்ன கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் வருதோ அதுவும் சேர்த்து யுவர் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் போட்டிருக்கீங்க, ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேவை அதிகமாக தானே இருக்கும் கண்ட்ரிக்கு, மிலிட்ரி பட்ஜெட் எவ்வளோ இருக்கு, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக தான் இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும், பட் யுவர் ரெவன்யூ இஸ் சம்வாட் லெஸ். அப்படி லெஸ்ஸா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ
ரெண்டு மீட் பண்ணாதானே உங்க பட்ஜெட் வந்து நில் ஆகும். ஐ மீன் ஜீரோ ஆனாதானே உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி என்ன பண்ணுவீங்க? அப்ப அது ரெண்டுத்துமே ஈக்குவல் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? அடிஷனல் அமௌண்ட் யூ நீட் டு பாரோ. தட் பாரோயிங் அமௌண்ட் இஸ் கால்ட் ஃபிஸ்கல் டெபிசிட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். உங்களோட மொத்த அமௌண்ட் எவ்வளவு உங்களுக்கு கிடைக்குதோ, ஸோ தட் அமௌண்ட் ஓகே இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸஸ், நான் டாக்ஸஸ் ரெவென்யூ, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ஓகே லோன் ரிசீவ்டு எல்லாமே சேர்த்து யோர் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா யோர் ஃபிஸ்கல் டெபிசிட். ஓகே ரைட். ஸோ அடுத்த ஃபிஸ்கல் டெபிசிட் ரைட். ஃபிஸ்கல் டெபிசிட் இவ்வளவு அமௌண்ட்னு சரி. பிரைமரி டெபிசிட்னா என்ன சார்? ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டிஸ். சிம்பிளா இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் பர்பஸ். இதுக்கு முன்னாடி 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்ணிருப்பாங்க. அவங்க ஃபுல்லா கடன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி ரன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கடன் வாங்குற மாதிரி காட்டும். எஸ் ஆல்ரெடி கடன் வாங்கினால அவங்க அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அதுவே பிக் அமௌண்டா இருக்கும். ஸோ அதை குறைக்கிறதுக்காக தான் அந்த பிரைமரி டெபிசிட். பிரைமரி டெபிசிட்ன்றது நத்திங் அபவுட் ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி. நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கேன். எஸ் ஜெனரலி பாரோ பண்ணனா அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டணும் இல்ல. ஓகேங்களா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி மைனஸ் பண்ணி வரதா பிரைமரி பிரைம் டெபிசிட். ஸோ இந்த பிரைம் டெபிசிட் வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர்ல நம்ம வந்து பாரோ பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டிஸ் இல்லாம புதுசான அமௌண்ட் எவ்வளவு வந்து பாரோ பண்ணியிருக்கோம் ஃபார் நியூ கிரியேஷன் ஆஃப் நியூ அசெட். ஸோ வாங்கின அமௌண்ட் எல்லாமே பிரைமரி டெபிசிட்கே போச்சு அப்படின்னா நம்ம வாங்குற அமௌண்ட் இப்போ கடன் வாங்கி வட்டி தான் கட்டிட்டு இருக்கோம் கணக்கு ஆயிடும். சரிங்களா? ரைட். ஸோ டைரக்ட்லி வித் திஸ் திங் we can go into the question. So revenue deficit na onnume illa, revenue expenditure minus revenue receipts. So revenue expenditure 80,000 crores, revenue receipts 68,000 crores. அப்ப எவ்வளவு ஷார்டேஜ் இருக்கு? 20,000 crores. So that 20,000 crores is revenue deficit. Second one, so which is a correct one. Direct கொடுத்திருக்காங்க. Fiscal deficit ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எவ்வளவு பாரோ பண்ணி நம்ம இந்த பட்ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த receipts expenditure வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் பண்றோம். ஓகேங்களா? That is called fiscal deficit சொல்லியிருக்கேன். Which is a 10,000 crore. That is directly given. So which is also correct. Third one, interest payment of 6,000 crore. So interest payment என்ன? கடன் வாங்கி எவ்வளவு நான் இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்ப 10,000 கோடி நான் கடன் வாங்குறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா 6,000 crore வந்து நான் வந்து வெறும் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டேன். அப்ப இந்த திஸ் கவர்மெண்ட் யூசிங் 4,000 crores தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் கிரியேட்டிங் ஆஃப் நியூ அசெட். புது அசெட் கிரியேட் பண்றது தான் 4,000 கோடி. 6,000 கோடி ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட்கே போயிருக்கு. கரெக்டா? ஸோ தட் இஸ் கால் பிரைமரி டெபிசிட். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வில் பி டி 1, 2 and 3. ஸோ இதோட சோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் செக் வித் த NCERT Class 12 Chapter 5 Government Functions and School. ஸோ பேஜ் நம்பர் உட்பட கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் இன். So next, third question. Country fiscal deficit stands 50,000 crores. Country order fiscal deficit 50,000 crores. It is receiving 10,000 crores through non-debt creating capital asset. Already நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இதுவுமே சேர்த்து தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெவென்யூ இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். Total revenue for the total receipts either for the revenue and capital these things. Okay. The country interest liability is 1,500 crores. What is the primary deficit? Primary deficit is simple. நீங்க கடன் வாங்குற உங்களோட fiscal deficit minus fiscal deficit minus interest liability. So எவ்வளவு உங்களுக்கு 50,000 crore minus 1,500 crores. கரெக்டான ஆப்ஷன்ஸ் எவ்வளவு? 48,500 கோடி ஏ. ஓகேங்களா? ஸோ இதுவுமே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இட் ஹவ் given in the table column. அதை வச்சு you can put it down. So our correct option is 48,500 crores. Okay. So now fourth question. ஸோ ஒரே கான்செப்ட் தான் திருப்பி அதே தான் கேட்டிருக்காங்க. விச் இஸ் வெரி ஈஸி ஒன். இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா வெரி ஈஸி. ஓகே. NCERT படிச்சிருந்தீங்கன்னா போதும். ஜென்ரலா நீங்க இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே you can get a correct answers. So fourth question, 15th Finance Commission already last year இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் நீங்க பார்த்து அந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா போட்டுடலாம். பட் அதுக்கு ரொம்ப அட்வான்ஸ் நாலேஜ் எல்லாம் வேணும். ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு வந்து சென்டர் ஃபினான்ஸ் கமிஷன் அலோகேட் பண்ணிருக்காங்கன்னா ஜென்ரலி 41% ஃபார் த ஓவரால் ஸ்டேட். ஓகேங்களா? எல்லா ஸ்டேட்டுக்கும் 1% ஃபார் த JNK. ஏன்னா அந்த டைம் JNK வந்து தனியா பிரிஞ்சிச்சு. அதுக்காக 1% தனியா வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் தே அலோகேட்டட். ஸோ டைரக்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா 45% நெட் ப்ரோசீட்ஸ் டு த யூனியன் டாக்ஸஸ் டு பி ஷேர்ட் வித் states. So 45% கிடையாது, it is a 41%. Generally second statement தப்பு அப்படின்னா you can directly go to the option C. So A கிடையாது, B கிடையாது, C கிடையாது, I mean D கிடையாது. So correct option will be C. So சார் எனக்கு 4,008 crores தெரியாது சார் அப்படின்னா பரவாயில்ல. 4,005 crores எதுக்கு சென்ட் பண்ணாலும் தெரியாது, ரீஇன்ட்ரோடியூஸ் டாக்ஸ் எதுக்கும் தெரியாது. ஸோ ஜென்ரலி UPSC இந்த மாதிரி தெரியாத ஃபேக்ட்ஸா கொடுப்பான். பட் நமக்கு தெரிஞ்சதுல தப்பா ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது you can identify and eliminate that one. You will get the correct options. Okay.
ரைட். ஸோ இந்த கொஸ்டின் இந்த மாதிரி தான் சால்வ் பண்ண முடியும். சார் இதெல்லாம் உட்காந்து படிக்க முடியுமானா கண்டிப்பா படிக்க முடியாது. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரல் எக்கானமி. ஸோ இதுவுமே PYQ 2024 which is very easy one. பேசிக்கா இந்த 41% தெரிஞ்சாலே you can solve with the questions. நெக்ஸ்ட் ஜென்ரல் எக்கானமி. ஜென்ரல் எக்கானமி ஆல்ரெடி சொன்னது என்ன அப்படின்னா பேசிக் எக்கானமி they are aligned with the environmental perspective. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட். 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. அது எது கரெக்ட் எது தப்புன்றது ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். சர்க்குலர் எக்கானமி ரெடியூஸ் த எமிஷன் ஆஃப் த கிரீன் ஹவுஸ் கேசஸ். எஸ், சர்க்குலர் எக்கானமின்னு ஒன்றும் இல்லை. ஒரு ப்ராடக்ட் வந்து ஐ மீன் அதோட எண்ட் ஆஃப் லைஃப் சைக்கிள் போகும்போது அதை ரீயூஸ் பண்றது. ஐ மீன் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபேப்ரிகேட் பண்ணி திருப்பி அதையே நம்ம யூஸ் பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு சர்க்குலர் ப்ராசஸ் மாதிரி தான். வேஸ்டேஜ்ன்றது மினிமலா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கிரீன் ஹவுஸ் கேஸ் ரெடியூஸ் பண்ணுமா? எஸ். புதுசாக நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஆல்ரெடி உள்ள ப்ராடக்டே நீங்க ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணும்போது தட் அமௌண்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் வில் பி லெஸ்ஸர். எஸ், கரெக்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், சர்க்குலர் எக்கானமி ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் அஸ் இன்புட். எஸ். இப்போ நீங்க ஆல்ரெடி இருக்க பொருளே திருப்பி யூஸ் பண்ண புதுசான வர ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் கம்மியாக தானே இருக்கும். ஸோ தட் வில் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்புட். கரெக்ட். தேர்ட் ஒன், சர்க்குலர் எக்கானமி ரெடியூஸ் த வேஸ்டேஜ் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இப்போ ஒரு ஆப்வியஸ்லி இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ மீன் டிப்ரீஸ் நிறைய ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜா போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி அந்த வேஸ்டேஜா போற ப்ராடக்ட்டுமே நீங்க திருப்பி ரீயூஸ் பண்ணீங்க அப்படின்னா then the wastage will be less, right? So circular economy generally வந்து பாத்தீங்கன்னா it's reduce the production cost, it reduce the production processes and it reduce the emission of the greenhouse gases. Generally this circular economy will do. ஓகேங்களா? so இது வந்து பாத்தீங்கன்னா now we have been discussed. Japan has been introduced this in past 50 years. முன்னாடியே அவங்க வந்து எல்லாத்தையுமே ரீயூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே ரைட். now coming to the question, 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ C and D எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 2 and 3 வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுதா இல்ல இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், ரைட். இட்ஸ் ரெடியூஸ் த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். செகண்ட் ஒன் பாருங்க, இட் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்புட். ரா மெட்டீரியல் இன்புட்டா யூஸ் பண்ணனாலே கன்ஃபார்ம் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் கம்மியாகுது. எஸ் எஸ். இட் ரெடியூஸ் வேஸ்டேஜ் இன் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா we can infer, ரைட். என்ன மாதிரி இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம செய்யும் போது சம் பார்ட்ஸ் மேபி வேஸ்ட். கரெக்டா? சில பார்ட்ஸ் வேஸ்டேஜ் ஆகும். இதே சர்க்குலர் எக்கானமி போது அதே ப்ராடக்ட் திருப்பி நீங்க யூஸ் பண்றது போக என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸே குறையும். அதனால என்ன ஆகும்? வேஸ்டேஜ் திருப்பியும் குறையும். அதனால திருப்பி என்ன ஆகும்? கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனும் குறையும். அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸும் குறையுது, அதனால வேஸ்டேஜ் ஆஃப் திஸ் இதுவும் குறையுது. அதனால என்ன ஆகுது? கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனும் குறையுது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்க உருவாக்கணும்னா கண்டிப்பா கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இல்லாம எந்த ப்ராடக்ட் உருவாக்க முடியாது. கரெக்டா இருந்தா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸே குறையும் போது திஸ் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனோட எமிஷனும் வந்து இட் ஹஸ் பீன் டிக்ரீஸ்ட். ஓகே ரைட். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வில் பி A. Both 2 and 3 will is explaining statement 1. Okay. So last question, which is in the agriculture perspective. So statement 1 பாருங்க. In India, income from the allied agriculture activity like poultry farming, wool rearing in rural areas is exempted from any tax. So in the any all அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி அப்படின்னும் போது ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். UPSC இந்த மாதிரி எனி டாக்ஸ் போது மெஜாரிட்டி இட் ஹஸ் பீன் கான் ராங். ஸோ இந்த இதுலயும் இது ராங். ஏன் அப்படின்னா பால்ட்ரி ஃபார்மிங்கும் சரி உல் ட்ரேயரிங்கும் சரி ரூரல் ஏரியால ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் பண்ணா பிரச்சனை இல்லை, அக்ரிகல்ச்சரோட சேர்த்து அவங்க பண்ணா பிரச்சனை இல்லை. பட் அதுவே ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்ல ஒரு தனியா வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஒரு கமர்ஷியல் ப்ராசஸா ஒரு பெரிய பால்ட்ரி இல்ல உல் ட்ரேயரிங்கான பெரிய ஒரு செட்டப் பண்ணி பண்ணாங்கன்னா தே நீட் டு பே த டாக்ஸஸ். Understand or not, which is given in the Income Tax Act. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது it is not exempted from any tax. Only if their intention is agriculture, they are exempted from the tax. If not, it is a commercial purpose, they are not exempted tax. They also need to pay the taxes. So statement 1 is incorrect. So இந்த மாதிரி அசெஷன் ரீசனிங்ல நமக்கு என்ன ஒரே ஒரு இது அப்படின்னா ஸோ statement 1 incorrect போது ஈஸியா we'll go with the option D. Statement 1 is incorrect, statement 2 is correct. Statement 2 பார்க்கவே தேவையில்லை, which is a correct. So இதுதான் பார்ப்போம். In India, rural agriculture land is not considered as a capital asset under the provision of Income Tax Act 1961. Yes? Yes. நம்ம தெரியும் கான்ஸ்டிடியூஷனே வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு டாக்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி we have the article itself. So statement 2 is correct. So correct option here is D. So these are the 15 questions we have been seen in the economy. In the 15 questions வந்து பாத்தீங்கன்னா difficulty level பாத்தீங்க அப்படின்னா 2 to 3 questions somewhat difficulty. ஓகேங்களா? மீதி உள்ள ஒரு 7 to 8 questions somewhat மாடரேட் லெவல்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. மீதி ஒரு 5 கொஸ்டின் வெரி ஈஸி, டைரக்டா கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ்
டைம் எக்கனாமி வில் பி ஈஸி டு மாடரேட் லெவல்ல தான் இருந்துச்சே தவிர நாட் இன் டஃபர் லெவல். சம் இயர்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ எக்கானாமிக்ஸ்ல இருந்து நிறைய புது புது கான்செப்ட்லாம் கேட்பாங்க. இந்த வருஷம் அப்படி இல்லை. ஓகேங்களா, சம்வாட் அட்டன் பண்ற மாதிரி தான் வந்து எக்கனாமி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அண்ட் பிரைமரிலி திஸ் டூ திங்ஸ் ஹவ் பீன் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ். எக்கனாமிக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்து இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்து படிச்சதாலே நீங்க இதுல நிறைய கொஸ்டின்ஸ் போட்டுருக்கலாம். தட் யூ கேன் சி நம்ம ஒவ்வொரு சோர்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்து படிச்சதா நிறைய போட்டுருக்கலாம். செகண்ட் ஒன் என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டி எல்லாருமே மறந்துடுறீங்க. என்சிஆர்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் நியூஸ் பேப்பர் இஸ் இம்பார்ட்டன்ட். தேர்ட் தான் ஸ்டாண்டர்ட் சோர்ஸ்க்கே நான் வருவேனே தவிர ஃபர்ஸ்ட் இஸ் நியூஸ் பேப்பர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி. எக்கானமியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதுதான், எது கரண்ட் அஃபேர்ஸ் தான். அடுத்தது தான் வந்து தட் இஸ் நியூஸ் பேப்பர் தான். செகண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி. தேர்ட் ஒன் வில் கம்ஸ் டு த ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ கேன் கிராக் இட் அவுட். ஸோ நம்ம இவ்வளோ அனாலிசிஸ் பண்ணிருக்கோம், எவ்வளோ இயர் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ நெக்ஸ்ட் இயர். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா சம் வாட் சிமிலர் பேட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபினான்ஷியல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஓகே, ரைட், தேங்க்யூ. நீங்க யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? ஹாய், நான் வெங்கடேஷ் குமார், இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டர். நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியில வர்ற 2025-26க்கான யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி பேட்சஸ் கமெண்ட்ஸ் பண்ண போறோம். இந்த பேட்சோட யூனிக் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு பேட்சுக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம அட்மிஷன் போட போறோம். So that each and every students will get a personal care and attention by the mentors. இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு நாம ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல நல்ல ஸ்கோர் பண்ற மாணவர்களுக்கு up to 50% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ண போறோம். For more details, ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.